வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் காலையில் நம்ம எழுந்ததும் வெறும் வயிற்றில் வெந்நீர் வெதுவெதுப்பான தண்ணீர் நம்ம குடிக்கும்பொழுது நமக்கு என்னென்ன மாதிரியான மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ உடலினுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் காலையில் எழுந்தவுடனே நம்ம ஒரு டம்ளர் வெந்நீர் குடிப்பதன் மூலமாக மேம்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உண்மையில் வெந்நீர் குடிக்கிறது உங்களுடைய உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து தேவையில்லாத கொழுப்புகளை எரிக்கிறதுக்கும் கழிவுகளை வெளியேற்றி செரிமானத்தை மேம்படுத்துவதற்கும் ஹெல்ப் பண்ணும். மேலும் இந்த இளஞ்சூடான தண்ணீரை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் பருகும் பொழுது 130 160 டிகிரி ஃபாரன்ஹீட் இடையே உங்களுக்கு உகந்த வெப்பநிலை பராமரிக்கப்படும். ஸோ இப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு என்னென்ன ஊட்டச்சத்துக்களை தண்ணீர் கொடுத்து என்னென்ன கழிவுகள் எல்லாம் உங்களுக்கு நீக்கி உடலை ஆரோக்கியமாக பராமரிக்கிறது, என்னென்ன மருத்துவ நன்மைகளை இந்த காலையில் நம்ம குடிக்கக்கூடிய வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடிய இந்த வெதுவெதுப்பான தண்ணீர் நமக்கு கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ சூடான நீர் நீங்கள் குடிக்கிறது உடலில் இருக்கக்கூடிய நச்சு நீக்கத்தை உங்களுக்கு தூண்டுங்க. சூடான நீர் இயற்கை நச்சு நீக்கியாக செயல்படுகிறது. உடலிலிருந்து திரட்டப்பட்ட நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கு. உடல் வெப்பநிலையை உயர்த்தி வேர்வையை தூண்டுது. இதனால கழிவுகள் இருக்குங்க இல்லையா, ஸோ அந்த கழிவுகள் இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் அசுத்தங்களை அந்த இதெல்லாம் மொத்தமாக நம்ம அகற்றிக்கலாம். மேலும் இளஞ்சூடான நீர் ரத்த ஓட்டம் மற்றும் நிணநீர் மண்டலத்தினுடைய அந்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால இளஞ்சூடான நீர் வியர்வை மற்றும் சிறுநீர் மூலமாக உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை வெளியேற்றிவிடும். ஸோ அதனால கழிவுகள் இல்லாத உடல் தான் எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்முடைய உடல் பல்வேறு விதமான நோய்களுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கான முக்கிய ரீசன் உடலில் தேங்கிருக்கக்கூடிய கழிவுகள் தான். ஸோ அதை நம்ம டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் இளஞ்சூடான நீர் வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது அந்த கழிவுகளை ஆரோக்கியமான முறையிலே நம்முடைய சிறுநீரகம் அப்புறம் அந்த சிறுநீரகம் மூலமாக கழிக்கக்கூடிய சிறுநீர் வியர்வை மூலமாக நம்ம வெளியேற்றிக்கலாம். செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடியது காலையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய இளஞ்சூடான தண்ணீர். இப்போ காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கிறது உடலில் மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டி செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும். இது இரைப்பை குழாயை தூண்டுவதாக சொல்லப்படுது. அப்போ இளஞ்சூடான நீர் செரிமான உறுப்புகளை எல்லாத்தையுமே தூண்டி அன்றைய நாளில் நம்மளுடைய உணவுகள் ஜீரணிக்கக்கூடிய வகையில் செயல்படும். இதனால உணவு துகள்கள் திறம்பட உடைக்கப்படும். உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் திறம்பட உறிஞ்சப்படும். சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாகிடும், ஈஸியாக செரிமானமாகிடும். எந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படாது. செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்களில் தேங்காமல் குடல்கள் வெளியேற்றப்பட்டுவிடும். அப்போ செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. அதே போல உங்களுடைய ஊட்டச்சத்துக்களும் ஒழுங்காக உறிஞ்சப்படுவதற்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தேவையில்லாத உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான அந்த கொலஸ்ட்ரால்ஸ், அந்த கொழுப்புகள் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் கரைத்து ஆற்றலாக மாற்றப்பட்டு கரெக்டான ஒரு உடல் எடையை கட்டுக்கோப்பாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்குமே காலையில் நீங்கள் வெறும் வீட்டில் இந்த இளஞ்சூடான தண்ணீர் குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். காலையில் நீங்கள் வெறும் வீட்டில் உங்களுக்கு தண்ணீர் குடிக்கிறது, அதுவும் இந்த வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கிறது செரிமானத்திலே மிகப்பெரிய பிரச்சனையான இந்த மலச்சிக்கலை போக்குவதற்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். காலையில் எழுந்தவுடன் மலம் கழிக்கிறது உடல் கழிவை வெளியேற்றுவதில் முக்கியமான பணி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ தினசரி மலம் கழிக்கிறதுல சிக்கலாக இருந்துச்சுன்னா மலச்சிக்கல் வராமல் தடுக்க நீங்கள் காலையில் எழுந்தவுடன் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கலாம். ஸோ இப்போ இந்த வெந்நீர் குடல் இயக்கத்தை தூண்டி மலச்சிக்கலை உங்களுக்கு எளிதாக்கும். மலத்தை மென்மையாக்கி முழுமையாக வெளியேற்றிவிடும். ஒட்டுமொத்த குடல் ஆரோக்கியத்தையுமே உங்களுக்கு மேம்படுத்தும். அதாவது அந்த கழிவுகள் திடக்கழிவுகளாக இருக்கும்போது நீர் சத்து பற்றாக்குறையால் உங்களுடைய குடல்களை தேங்கிவிடும். நார் சத்து பற்றாக்குறையாலும் தேங்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த மலச்சிக்கலை ஏற்படாமல் தடுக்கணும் முன்னாடி அப்படின்னா நீர் சத்தும் நார் சத்தும் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனையில் அவதிப்படுபவர்கள் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் வெந்நீர் ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா அது ஒரு சிறந்த மலமிளக்கியாக உங்களுக்கு மாறும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் காலையில் வெந்நீர் நீங்கள் குடிக்கும்போது உங்களுடைய உடலில் எப்போதுமே நீரேற்றத்தை நீங்கள் அதிகரித்து கொண்டு சுறுசுறுப்பாக உங்களால் செயல்பட முடியும். அன்றைய வேலையை நீங்கள் செய்து முடிக்கிறதுக்கு எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. காலையில் வெறும் வயிற்றில் நீரேற்றமாக இருக்கிறது அன்றைய நாளை நம்ம சிறப்பாக தொடங்குவதற்கு துணை புரியும். தினசரி நீங்கள் நீரேற்றத்தோடு உங்களுடைய நாளை தொடங்க விரும்புனீங்கன்னா சூடான நீர் உட்கொள்வது பலனளிக்கும். நீரேற்றமாக இருப்பதன் மூலமாக தான் உங்களுடைய உடலில் செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படும். சுறுசுறுப்பாக நீங்கள் இயங்குவீங்க. ரத்த ஓட்டமும் சீரான அளவில் இருந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை போதுமான அளவுக்கு நீர் சத்து இல்லைன்னா உங்களுடைய ரத்தத்திலிருந்து நீர் சத்துக்கள் வெளியேற்றப்பட்டுவிடும். இதனால மயக்கம், தலைவலி, உடல் சோர்வு இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் ஏற்படும். செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள், தோல் சார்ந்த குறைபாடுகளும் உங்களுக்கு நிறைய வரும். அதுவும் இந்த கோடை காலத்துல பார்த்தீங்கன்னா உடல் வெப்பநிலை கட்டுக்கடங்காத அளவுக்கு உடல் சூடு அதிகமாயிடும். ஸோ இதனால அது உங்களுடைய உடல் நிலையை பாதிக்க பார்த்தீங்கன்னா அந்த அறிவாற்றல் செயல்திறனையுமே உட்பட உங்களுடைய செயல்பாடுகள் அத்தனையுமே பாதிக்குங்க. அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எப்போதுமே உங்களுடைய உடலை வறட்சியாக வைத்திருக்க கூடாது. அப்போ போதுமான அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் நீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக
இருக்குது. அதுவும் காலையில் வெறும் வயிற்றில் இளஞ்சூடான நீரெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அன்றைய நாளை நீங்கள் சுறுசுறுப்பாக தொடங்குவீங்க. உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அப்படின்றதெல்லாம் இருக்காது. காலையில் நீங்கள் வெந்நீர் குடிக்கிறது நாசி எரிச்சலை உங்களுக்கு வந்து எளிதாக்கும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மூக்கடைப்பு, மூக்கு நெரிசல் போன்றவை இருக்கிறவங்கலாம் வந்து போன்றவை ப்ராப்ளம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்கலாம் வெந்நீரை வந்து குடிக்கலாம். இப்போ வெந்நீர் குடிக்கிறது சளிக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது மூக்கினுடைய உள்புறம் இருக்கக்கூடிய வீக்கத்தை வந்து குறைக்கிறது, சளியை வந்து மெல்லியதாக மாற்றுகிறது, சைனஸ் அழுத்தத்தை வந்து போக்குவதற்கும் உதவி செய்யுது, நாசி எரிசலை குறைத்து சரி செய்யுது. ஸோ அடிக்கடி வந்து மூக்கு அடைப்பு, நாசி நெரிசல் இருந்துச்சு அப்படின்னா அந்த நாளினுடைய தொடக்கத்தில் ஒரு டம்ளர் வெந்நீரில் சூடான அதாவது வெதுவெதுப்பான தண்ணீரில் வந்து எலுமிச்சை ஜூஸ் கலந்து நீங்கள் குடிக்கிறது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்குங்க. ஸோ இது வந்து நாசி பாதைகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கும் சுவாசத்தை எளிதாக்குறதுக்கும் மிகவும் உங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. அதனால் காலையில் நீங்கள் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கிறது நாசி எரிசலை உங்களுக்கு வந்து எளிதாக்கிடும். காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் வெந்நீர் குடிக்கிறது வாய்வழி ஆரோக்கியத்தை உங்களுக்கு வந்து மேம்படுத்தும். இப்போது இந்த மாதிரி நீங்கள் காலையில் வெதுவெதுப்பான ஒரு டம்ளர் தண்ணீரில் உங்களுடைய வாய் கொப்பளித்து ஒரு டம்ளர் நீரை வந்து வெதுவெதுப்பான தண்ணீரை நீங்கள் குடிக்கும்போது பாக்டீரியா மற்றும் பிளேக்கை அதை அகற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணும். மேலும் இது சிறந்த வாய்வழி ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மேலும் ஈறு வீக்கத்தை தணிக்கிறதுக்கு ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். வெதுவெதுப்பான நீர் குடிக்கிறது பல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். மேலும் பல்வெளி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தற்காலிகமாக அந்த பல்வெளி மற்றும் உணர்திறனை தணிக்கிறதுக்கு காலையில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் வெந்நீர் குடிக்கிறது பற்கள் இருக்கக்கூடிய டார்டர் மற்றும் பிளேக் கட்டமைப்பை அகற்ற செய்து ஒட்டுமொத்த பல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, துர்நாற்றத்தை நீக்கி கிருமி தொற்றுகளை நீக்கி ஈறுகளை ரத்த கசிவு ஏற்படுவதை தடுத்து பற்கள் பலவீனமதை தடுத்து சுவாச புத்துணர்ச்சியை மேம்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒட்டுமொத்த வாய் சுகாதாரம் மேம்படுவதற்கெல்லாம் காலையில் வெறும் வயிற்றில் நம்ம தண்ணீர் வந்து வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கலாம். காலையில் தண்ணீர் வந்து நம்ம வெதுவெதுப்பாக ஒரு டம்ளர் குடிச்சோம்னா தொண்டை வலியெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாங்க. ஸோ தொண்டை வலி அப்படின்றது பொதுவானது, குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்கள் வரைக்கும் அனைவருக்குமே வரும். இந்த பிரச்சனை வந்து மோசமான விளைவுகளை நமக்கு வந்து ஏற்படுத்தும். அப்போ தொண்டை வலி இருக்கிறவங்க தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் வெந்நீர் குடிக்கிறது தொண்டை வலிக்கு நிவாரணம் கொடுக்கும். இந்த வெப்பம் எரிச்சலை தணிக்கிறதுக்கும் அசௌகரியத்தை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ தொண்டை வலி ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதுவும் இந்த கிளைமேட் சேஞ்சிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுவாங்க ஈஸியாக. அது காரணம் நுண்ணுயிர் தொற்றுகள், அதாவது இன்ஃபெக்ஷன்ஸ். அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்துடன் சார்ந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க ஒரு சில அந்த மினரல்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கிருமி தொற்றை வந்து நீக்கிவிடும். தண்ணீரே பார்த்தீங்கன்னா ஒரு உயர்தர கிருமி நாசினி தான். ஸோ அது வந்து அந்த நுண்ணுயிர் தொற்றுகளோட சேர்ந்து ஃபைட் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா தொண்டை வலி, தொண்டை புண், தொண்டை கோளாறுகள், தொண்டை வீக்கம் எல்லாத்தையும் உங்களுக்கு சரி பண்ணிவிட்டு ஒட்டுமொத்த அந்த தொண்டை சார்ந்த பிரச்சனையை வந்து தொண்டை வலியெல்லாம் உங்களுக்கு வந்து சரி பண்ணிவிடும். காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கிறது உங்களுடைய உடல் எடையை வந்து ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளே இல்லாமல் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். காலையில் வெறும் வயிற்றில் வெந்நீர் குடிக்கிறது உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும், கலோரிகளை எரிக்கிறத துரிதப்படுத்தி அது வந்து பார்த்தீங்கன்னா உணவுக்கு முன்பு நீங்கள் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கிறது இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் இப்போ வெதுவெதுப்பான தண்ணீர் குடிச்சிட்டிங்க அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. இதனால் குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ இதனாலே நீங்கள் அதிகமாக சாப்பிட்டு வெயிட் அதிகமாகிறது அதை ஃபஸ்ட்டு பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த வெந்நீர் வந்து நீர் சத்து கொண்டு இருக்கிறதால இது ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொலஸ்ட்ரால்ஸ் அந்த கொழுப்பு படிவுகளை வந்து எரித்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிடும். இதனால் உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளுமே இல்லாமல் பசியை கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த காலையில் நீங்கள் வெறும் வெயிட்டில் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. ஸோ இந்தளவுக்கு நீங்கள் தண்ணீர் வெதுவெதுப்பான அளவில் எடுத்துக்கொள்ளும் போது நன்மைகளை பெறலாம்னு தெரிஞ்சுக்கோங்க. அதனால் நீங்கள் தொடர்ந்து இனிமேலாவது காலையில் வெறும் வயிற்றில் வெந்நீர் ஒரு டம்ளர் எடுத்துக்கொள்ளும் போது இந்த நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.